வெல்கம் டு தமிழ் அண்ட் ஜாப்ஸ் யூடியூப் சேனல். திருச்சி மாவட்ட நீதிமன்றத்தில் அலுவலக உதவியாளர் பணிக்கு வேலை அறிவிப்பு வெளியாகியுள்ளது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். திருச்சிராப்பள்ளி தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் தமிழ்நாடு அடிப்படையில் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பணிகளுக்கு நியமனம் செய்யும் பொருட்டு தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. பதவியின் பெயர் அலுவலக உதவியாளர். சம்பள ஏற்ற முறை 15,700 50,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இதோட கல்வி தகுதி என்னன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருத்தல் வேண்டும். காலி பணியிடங்கள் 25. இன சுழற்சி முறையில் தேர்ந்தெடுத்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வயது வரம்பு. குறைந்தபட்ச வயது வரம்பு 18 வயது நிறைந்தவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர்களின் இன சுழற்சி வகைகள், அதாவது ஆதி திராவிடர் அருந்ததியர்கள், பழங்குடியினர் மற்றும் அனைத்து வகுப்புகளையும் சார்ந்த ஆதரவற்ற விதவைகள். இவங்களுக்கெல்லாம் குறைந்தபட்ச வயது 18லிருந்து அதிகபட்ச வயது 35 வரைக்கும் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், சீர்மரபினர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், முஸ்லீம். இவங்களுக்கெல்லாம் குறைந்தபட்ச வயது 18லிருந்து அதிகபட்ச வயது 32 வரைக்கும் இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏனையோர், அதாவது ஆதி திராவிடர் அருந்ததியினர், பழங்குடியினர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், முஸ்லீம் ஆகிய வகுப்பினை சார்ந்தவர்களுக்கு 18 வயதிலிருந்து அதிகபட்ச வயது 30 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இந்த விண்ணப்பத்தில் எதெல்லாம் சேர்த்து அனுப்பணும் அப்படின்னா கல்வி சான்றிதழ்கள், ஜாதி சான்றிதழ்கள் மற்றும் முன்னுரிமைக்கான சான்றிதழ்கள், ஊனமுற்றோர், ஆதரவற்ற விதவை மற்றும் கலப்பு திருமணம் மற்றும் பிற சான்றிதழ்கள் நகல்கள் உரிய சுய சான்றப்பத்துடன் கீழ்காண முகவரிக்கு தபாலில் அனுப்பணும். கடைசி தேதி 22/3/2019. அந்த தேதிக்குள்ளே அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்? தலைமை குற்றவியல் நடுவர், தலைமை குற்றவியல் நீதிமன்றம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் 620001. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விண்ணப்பத்தை பூர்த்தி செய்யும் முறை, சரிபார்க்கும் முறை. இங்கே விண்ணப்பத்தை எப்படியெல்லாம் பூர்த்தி செய்யணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. விண்ணப்பத்தில் புகைப்படம் சரியாக ஒட்டப்பட்டு புகைப்படத்தின் மேல் சுய சான்றொப்பமிட்டிருக்க வேண்டும். அதாவது புகைப்படத்தின் மேலே கையெழுத்து போடணும்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர் விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் என்ற தகவலை தெளிவாக குறிப்பிட வேண்டும். நீங்கள் எந்தெந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்க, இதில் அலுவலக உதவியாளர் வேலை இருக்குது, நான் அலுவலக உதவியாளர் வேலைக்கு அப்ளை பண்ணுறேன் அப்படின்றத தெளிவாக குறிப்பிடணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரரின் பெயர் உரிய இடத்தில் தமிழிலும் ஆங்கிலத்திலும் கல்வி சான்றிதழில் கண்டுள்ளபடி கரெக்டாக நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரரின் தந்தை, கணவர், காப்பாளர் பெயர் கல்வி சான்றிதழில் கண்டுள்ளபடி நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். அதாவது பெண் விண்ணப்பதாரர் தங்கள் கல்வி சான்றிதழில் குறிப்பிட்டுள்ளபடி தலைப்பு எழுத்து இனிஷியல் குறிப்பிடணும். எப்பவுமே இனிஷியல் போட்டு தான் எழுதணும். பெண் விண்ணப்பதாரர்கள் அரசு பதிவு இதழ்களில் பதிவு செய்து தமது தலைப்பு எழுத்தை இனிஷியல் மாற்றி இருந்தால், நீங்கள் நேம் இனிஷியல் ஏதாச்சும் மாற்றி இருந்தாலும் அதோட நகலையும் இணைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆண் பெண் என்ற இனத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் அதோட இதை தெளிவாக குறிப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர் தான் பெற்றிருக்கும் கல்வி தகுதியை தெளிவாக குறிப்பிட வேண்டும். உதாரணமாக 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, பட்டப்படிப்பு அல்லது மேற்படிப்பு எது படிச்சிருந்தாலும் அதை கண்டிப்பாக குறிப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக 8வது படித்த சான்றிதழை இணைத்து வச்சுருக்கணும், அதை மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதற்கான சான்றிதழ்கள் நகல்கள் இணைக்க வேண்டும். 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு கல்வி சான்றிதழில் அதன் நேர்வுக்கு ஏற்றபடி அச்சான்றிதழில் நகல்களை கண்டிப்பாக இணைத்திருக்க வேண்டும். மேலும் ஏதாச்சும் நீங்கள் தொழில் கல்வி படிச்சிருந்தீங்கன்னா அதையும் குறிப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர் ஜாதி பற்றி குறிப்பிட வேண்டும். இந்த ஜாதி பற்றி கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். ஓசி, பிசி, முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டி என தெளிவாக குறிப்பிட வேண்டும். அதன் அடுத்த களத்தில் சாதியின் உட்பிரிவை தெளிவாக குறிப்பிட வேண்டும். அதை தெளிவாக குறிப்பிட சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேசிய இனம் மற்றும் மதத்தை தெளிவாக குறிப்பிடுதல் வேண்டும். நீங்கள் எந்த வட்டம், எந்த தாலுக்கா, எந்த மாவட்டத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கரெக்டாக குறிப்பிட வேண்டும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர் திருமணமானவரா இல்லையா, இதெல்லாம் அப்ளிகேஷனில் கேட்டிருப்பாங்க. அதை தெளிவாக குறிப்பிட சொல்கிறாங்க.
நிலையான முகவரி குறிப்பிடுதல் வேண்டும். அந்த முகவரி தொடர்பான ஆளாரி சான்றிதழின் நகலை விண்ணப்பத்துடன் இணைக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா முன்னுரிமை கோரும் நேர்வில் அதற்குண்டான சான்றிதழை நகலை கண்டிப்பாக இணைக்க வேண்டும். முன்னுரிமைனா ஃபஸ்ட்டு கிராஜுவேட், அதை நீங்கள் செஞ்சிங்கன்னா அதோட சான்றிதழை இணைக்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தமிழ் வழி கல்வி. நீங்கள் தமிழ் வழி கல்வியில் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு முன்னுரிமை சொல்லியிருக்காங்க. அதற்கான சான்றிதழை இணைக்கணும். நீங்கள் போய் ஸ்கூலில் கேட்டாலே தருவாங்க. தமிழ் வழி படித்ததற்கான சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுதான் நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டிய விண்ணப்ப படிவம். திருச்சிராப்பள்ளி மாவட்ட நீதிமன்றத்துறை குற்றவியல். இதில் நீங்கள் பாஸ்போர்ட் அளவு, இதோட பாஸ்போர்ட் சைஸை போடணும். பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒட்டிட்டு இதுக்கு மேலே நீங்கள் சைன் போடணும், கிராஸாக போடணும். போட்டுட்டு விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர், நீங்கள் எந்த வேலைக்கு விண்ணப்பிக்கிறீங்க, அலுவலக உதவியாளர் வேலை தானே, அதை அப்படியே போடணும். விண்ணப்பதாரரின் பெயர் தமிழில், அது என்ன இருக்கோ தமிழில் போடணும். நீங்கள் இது இங்கிலீஷில் போடணும். தந்தை கணவர் பெயர், காப்பாளர் பெயர், யார் பேரை போடணுமோ போடுங்க. பிறந்த தேதி, பாலினம், கல்வி தகுதி, என்னென்ன படிச்சிருக்கீங்களோ அது எல்லாத்தையும் குறிப்பிடணும். தொழிற்கல்வி படிச்சிருந்தீங்கன்னா அதுவும் குறிப்பிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இனப்பிரிவு உரியவற்றை குறிப்பிடவும். நீங்கள் என்ன ஜாதி அதை குறிப்பிடுங்க. ஜாதியின் உட்பிரிவு, அதுக்கு உள்ள என்னென்ன இருக்குது அப்படின்றதையும் தெளிவாக குறிப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. தேசிய இனம், மதம், நீங்கள் என்ன இனம் என்ன மதம் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக குறிப்பிடணும். பிறப்பிடம், ஊர் மற்றும் மாவட்டம், அதையும் கண்டிப்பாக குறிப்பிடணும். திருமணமானவரா அப்படின்றத எழுதணும். நிரந்தர முகவரி, உங்களோட வீட்டு முகவரியை எழுதுங்க. முன் அனுபவம் ஏதாச்சும் இருந்தாலும் அதை குறிப்பிடுங்க. முன்னுரிமை கோருகிறீரா அப்படின்னா அதற்கான சான்றிதழை எழுதணும். அதுக்கான சான்றிதழை நகலை இணைக்கணும். தமிழ் வழி கற்றவரா, ஆம் அப்படின்னா அதோட நகலை இணைச்சிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரரின் உறவினரும் எவரும் நீதித்துறையில் பணியாற்றி வருகிறாரா, ஆம் எனில். உங்கள் சொந்தக்காரங்க யாராச்சும் நீதிமன்றத்தில் பணியாற்றுனாங்கன்னா அவங்களோட பேரையும் மென்ஷன் பண்ணி செய்யுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரர் ஏதாவது குற்ற வழக்கில் தண்டிக்கப்பட்டவரா, இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க, ஆம்னா ஆம்னு போடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரரின் மேல் காவல்துறை வழக்கு ஏதாவது இருக்கா, இது இல்லை. இணைக்கப்பட்ட சான்றிதழின் நகல்களின் விவரம், இது எல்லாத்தையும் கரெக்டாக ஃபில் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு இடம், நாள், விண்ணப்பதாரரின் கையொப்பம், இங்கே உங்களோட சைன் போட்டுக்கோங்க.